அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முக்கியமான ஒரு விஷயத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அதாவது அந்நிய பெண் இருக்கும் இடத்திற்கு உங்களை செல்ல வேண்டாம் என்று நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒரு சஹாபி கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுடைய கணவரின் உறவினர்கள் அவள் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு செல்லலாம் தானே என்று கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் கூறினார்கள், கணவனுடைய உறவினர்கள் நிச்சயமாக மரணத்திற்கு நிகரானவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியுது. ஆக ஒரு அந்நிய பெண் இருக்கிற இடத்துக்கு நம்ம தனியா போறது அப்படிங்கிறது நிச்சயமா மரணத்திற்கு உரித்தானது. மரணம் எப்படி கடுமையானதோ அதே போல அந்த அளவுக்கு பயங்கரமான விஷயம். நம்ம அந்த மாதிரி பண்ணவே கூடாது, அவர்கள் கூட தனியா நம்ம இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. மிக அழகான ஒரு செய்தி இது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே, மூமினான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கூறுவீராக, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கருப்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று இரண்டு பேருக்குமே அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பெண்களையும் நாம் அந்நிய பெண்களை நிச்சயமாக ஏறெடுத்து பார்த்து விடவே கூடாது என்பதே இஸ்லாத்தின் மிக ஆகச்சிறந்த ஒரு நிலைப்பாடு. மிகவும் பல விஷயங்கள் இதில் நன்மையாக இருக்கின்றது என்பது நாம் உளவியல் ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் எல்லா விஷயங்களையும் பார்த்தாலுமே கூட பல நன்மையான விஷயங்கள் உளவியல் பூர்வமாக இதற்கு வழிவகுக்கின்றது என்பதை தான் நாம் பார்க்க முடியாது. ஆய்வு செய்ய செய்ய கிடைத்து கொண்டே இருக்கும் பல விஷயங்கள் அந்த அளவுக்கு முக்கியப்படுத்த விட்ட விஷயம். எனவே வரக்கூடிய காலத்துல அந்நிய பெண்களை பார்க்கறதை விட்டு நம்ம நிச்சயமாக தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பெண்களை பார்க்காம இருக்கிறது. அதே போல பெண்கள் ஆண்களை பார்க்காம இருக்கிறதும் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நாம் தவிர்க்கிறது தான். அல்லாஹ்வுக்கே தெரியும் நம்ம இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம நிச்சயமாக பண்ணக்குள்ள மிக பிரதானமான ஒரு வெற்றியை நாம் நிச்சயமாக அடைய முடியும். அல்லாஹ்விற்காக தியாகத்தை நாம் முழுமையாக செலுத்த முடியும் என்பதை இதன் மூலியம் நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. சஹாபாக்களே கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு சஹாபி கேட்டாங்க, யதார்த்தமாக பார்வை அவங்க மேல பற்றுது, அப்ப என்ன பண்ணு கேட்கல, அப்ப அதற்கான பரிகாரம் உன்னுடைய பார்வையை அடுத்து உடனே திருப்பிடு அப்படிங்கிறது தான். யதார்த்தமா பார்க்கதான் செய்யும். யதார்த்தமா அப்படி பார்க்கக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா நம்ம பார்ப்போம், அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், அடுத்த உடனே பார்வையை திருப்பிடணும். எப்பவுமே இது போலயே நிச்சயமாக நாம் வாழ வேண்டும். இது சமுதாயத்திற்கு மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்திங்கிறதுனால தான் இதை நம்ம முன்னாடியே போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வரக்கூடிய காலத்துல பல விஷயங்கள் இது மாதிரி நம்ம பேசுவோம். அல்லாஹ்விற்காக மனம் பொறுத்து பொறுமையை கை கொண்டு நிச்சயமாக நாம் இது போன்ற விஷயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதன் மூலியமாக வெற்றி அடைந்து நாம் அல்லாஹ்வை நிச்சயமாக சந்திக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.